ஹாய், எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள். ஆழ்வெள்ளி கிழங்கு போட்டிருக்கோம். பேஸ் மரத்தில் போட்டிருக்கோம் ஆழ்வெள்ளி கிழங்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா. பேஸ் மரத்தில் இருக்குது. இப்போ இதிலேருந்து கிழங்கு எடுத்து நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் கிழங்கு எவ்வளோ பெரிய கிழங்கு. ஒரே கிழங்கு தான் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ தான் காய் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மரவள்ளி கிழங்கை எடுத்து எவ்வளோ ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரிஞ்சு இங்கே பஜ்ஜி மாவு கலந்து வச்சுருக்கேன். இதில் கலந்து பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு போட்டாச்சு. ஆழ்வள்ளிக்கிழங்கு பஜ்ஜி. பாருங்கள் பஜ்ஜி ரெடி. எண்ணெய் கூட இருக்காது, நல்லா இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டு. ஆழ்வள்ளி கிழங்கு பஜ்ஜி ரெடி.